செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? தூக்கம் வரலையா? ஓ ஜோ 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 ஜோ. நந்தினி சமைக்கணும், லேட் ஆயிடுச்சுமா. நான் போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துருவா. நீ கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கிறியா? சரி. பாரு சித்தி வராங்க, அழக்கூடாதுன்னு பாத்துக்க. என்னடா என்னடா தங்கம், அழக்கூடாது சித்தி வந்துட்டல. கொண்டு வந்த இந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது நந்தினி வீட்டுல வச்சிடணும். அக்கா, ஏ கல்பனா, உள்ள வரலாமாக்கா? வா வா உள்ள வா. என்ன கல்பனா, நம்ம வீட்டுக்கு வந்து பெர்மிஷன் கேக்குற? வா முதல்ல வந்து உட்காரு. வா வா கல்பனா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல அத்தை மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி கல்பனா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். சரிக்கா, வரேன். உட்கார் கல்பனா, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க உட்காருங்க. அக்கா சாரிக்கா. எதுக்கு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அம்மாவும் அத்தையும் உங்களை ரொம்ப திட்டிட்டாங்க. இப்ப தங்கச்சிக்கு நியாயம் கேட்க போய் அடிபட்டு வந்து ஆஸ்பத்திரியில கிடக்குறாளே. உங்களுக்கும் இந்த நந்தினிக்கும் இவ்ளோ இடம் கொடுத்து வச்சிருக்கானே என் புள்ள, அவனை சொல்லணும். பக்கத்துல நான் இருந்தும் அமைதியா தான் இருக்க முடிஞ்சது. அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இப்ப சாரி கேக்குறேன். இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அவங்க ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டாங்க, நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். சரி அக்கா, ரேவதிக்கு இப்ப எப்படி இருக்கு? காயெல்லாம் ஆறிடுச்சா? ஆறிட்டே இருக்கு. எங்க இருக்கா? உள்ளதா இருக்கா? வா. ரேவதி எப்படி இருக்க? வா வா வந்து உட்காரு. ரேவதி, ரேவதிக்கு எவ்வளவு அழகான முகம், இப்படி பண்ணிட்டாங்களே பாவிங்க. ரேவதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. விஸ்வம் மாமா உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரு எவ்வளவு வேணா செலவு பண்ணி உன்னுடைய பழைய முகத்தை கொண்டு வந்துருவாரு. அதெல்லாம் எதுக்கு கல்பனா? எங்க கஷ்டத்தை நாங்களே தீர்த்துக்கிறோம். ஏங்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் மாமா மேல உள்ள கோவம் தீரலையா? சரி, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா, ரேவதி ஒரு நிமிஷம். அக்கா அக்கா, ஏங்கா மாமாவை பத்தி பேசினாலே இப்படி அவாய்ட் பண்றீங்க? ப்ளீஸ்கா, மாமா எப்ப பார்த்தாலும் உங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் வந்தது கூட அவரை பத்தி எடுத்து சொல்லி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான்க்கா. கல்பனா ப்ளீஸ், இத பத்தி இனி பேச வேண்டாம். அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா... சாரி கல்பனா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ போய் உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, குழந்தை வேற அழறாளே. அக்கா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் ரேவதி, நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். ஓ உட்காரு. அழக்கூடாதுடா செல்லோ. செல்ல குட்டி, அம்மா குட்டி, செல்ல குட்டி, என் செல்லம். என் பிளானை எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த, நீ வழி காட்டிட்டடா.
கல்பனா, என்ன பண்ணிட்டு இருக்க? அது அக்கா பேக் ஷெல்ஃப்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. நீங்க ஜிப்பு சரியா மூட வச்சிருக்கீங்க போல. துணியெல்லாம் கீழே விழுந்திருந்தது. அதெல்லாம் எடுத்து சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அத நான் பாத்துக்கிறேன். இந்தா காஃபி குடி. தேங்க்ஸ்க்கா. அக்கா திரும்பவும் சொல்றேன், நீங்க அங்க வந்துருங்கக்கா. மாமாவும் நீங்களும் பிரிஞ்சிருக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்க்கா எனக்காக வந்துருங்க. நான் இப்ப இங்க வந்ததே இத சொல்லிட்டு போறதுக்காக தான். கல்பனா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என்னால உங்ககிட்ட கோவப்பட முடியாது. நீ என்ன கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். நீங்க 2 பேரும் சீக்கிரம் சேரணும்னு நான் டெய்லியும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். கடவுள் நிச்சயமா என் நம்பிக்கையை வீணடிக்க மாட்டாரு. ஏய், நான் வரேன்க்கா. போ. பரவாயில்லக்கா. மேடம், நீங்க பண்ணதுதான் கரெக்ட் மேடம். நீங்க மட்டும் இப்ப என் வீட்டுக்கு வராம கோவத்துல அந்த இன்ஸ்பெக்டர் என்னதான் பண்ணிடுறான் பாத்தலாம் அப்படின்னு அங்கேயே இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்ப நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். அவன் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான் மேடம். அதுக்கப்புறம் மகேஷ் தம்பி வெளியில கொண்டு வரது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அதான் எனக்கு தெரியுமே, அதை யோசிச்சுதானே நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது வக்கீல் சார். சொல்லுங்க மேடம். எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுறப்போ எந்த தைரியத்துல அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட மோதுறான்? மேடம், நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த ஐஜி சுப்பிரமணியத்தோட சப்போர்ட்ல தான் மேடம் அவன் இவ்வளவு ஆட்டம் ஆடுறான். ஐஜிக்கு உங்களுக்கும் ஆகாதுன்றத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் தைரியமா உங்ககிட்ட மோதி பாக்குறான் மேடம். ஓஹோ, அதனாலதான் இவ்ளோ துள்றானா? ஆமா மேடம். மேடம் 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 என்ன சுந்தர், ஏன் இப்படி ஓடி வர? மேடம், நீங்க வீட்ல இருந்து கிளம்புதுமே அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான் மேடம். என்ன பண்ணா? நான் ஊர்ல இல்லன்னு சொன்னதும் கத்தி கலாட்ட பண்ணி யார் மேல கை வச்சானா? மேடம், அவன் எங்க மேல கை வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா என்ன? ஆனா அவன் நம்ம விஜய் தம்பிய அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான் மேடம். என்ன சொல்ற? மேடம், இதுக்குதான் மேடம், இதுக்குதான் அவன் தம்பியை அரெஸ்ட் பண்ணான். புரியுற மாதிரி சொல்லி தொலை. ஆமா மேடம், விஜய் தம்பி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க ஊர்லயே இல்லைன்னு சொன்னதும் அந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே தம்பி கிட்ட உங்களை பத்தி தரக்குறவா அசிங்கமா தம்பிக்கு கோவம் வர அளவுக்கு தப்பு தப்பா பேசினா மேடம். அது வரைக்கும் தம்பி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் விடல மேடம். சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு மேடம். சொல்லு. எனக்கு பயந்துகிட்டு உன் அக்கா ஒரே அடியா ஊரை விட்டே ஓடிட்டாளான்னு கேட்டா மேடம். உடனே தம்பி கோவம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சட்டை பிடிச்சிட்டார் மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் திட்டம் போட்டு கடமையை செய்ய வந்த போலீஸ்கார மேலே கை வைக்கிறான்னு சொல்லி இனி உங்க அக்காவை தேடி நான் வர வேண்டியதில்ல, இவங்க அக்கா என்ன தேடி வருவான்னு சொல்லி தம்பியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான் மேடம். ஏய், சாவடிச்சிருவாங்களே. என்ன பண்ணீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது? சும்மா இருங்க சார். எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறேன்? கொன்னுடுவாங்களே. இல்ல சார், இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா விடக்கூடாது. அதுக்கு அர்த்தமே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். இப்பவே காட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. டேய் வண்டி ஏறா. மேடம், என்ன? பொறுமையா இருங்க. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. அவன் ஏற்கனவே 2 தம்பிகளையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வச்சிருக்கான். இப்போ நீங்களும் கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனோட தகராறு பண்ணீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் மொத்த குடும்பத்துக்கே ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் நம்மளால மூவ் பண்ண முடியாம போயிடும். இன்னும் என்ன இருக்கு மூவ் பண்றதுக்கு? அத பிளான் பண்ணி 2 தம்பி உள்ள போட்டான்ல, அப்புறம் என்ன? மேடம், மகேஷ் தம்பியை வெளியில கொண்டு வரதுதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மேடம். மத்தபடி விஜய் தம்பியை வெளியில கொண்டு வரதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்ப சீக்கிரம் 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 ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கே என் தம்பி வீட்ல இருக்கணும். ஓகே மேடம், இருப்பா மேடம். யோ வாயா. ஏய் இன்ஸ்பெக்டர், உனக்கு இருக்குடா.
வாமா சுக்னி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ரேவதி பார்க்க வந்தியா? உள்ளதா இருக்க, போமா. ரேவதி, சுகன்யா, வா வா சுகன்யா. சுகன்யா வா உட்காரு. எப்படி இருக்க? சுகன்யா, ஏய் என்னாச்சு? ஏய் ஏய் சுகன்யா, சுகன்யா சொன்னா கேளு. இல்ல ரேவதி, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நீ எவ்வளவோ சொன்ன அந்த மகேஷோட பழகாத, அவன் நல்லவன் இல்லைன்னு. நான் தான் கேட்கல. இப்போ என்னால நீ தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஐயோ சுகன்யா விடு. ஒருவேளை உனக்கு இப்படி ஆயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனா? இன்னொரு விஷயம், எனக்கு இந்த காயத்தை விட நீங்க இப்படி ஆளாளுக்கு துக்கம் விசாரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறக்கணும்னு நினைக்கிறத நீங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாதீங்க. எப்படியும் அந்த பாவிய நீ தைரியமா காட்டி கொடுத்தியே, அந்த வகையில சந்தோஷம்தான். ஆமா சுகன்யா, ஆரம்பத்துல உங்க அப்பா பேச்சு கேட்டு நீ இந்த பிரச்சனையிலிருந்து விலகி போனப்போ நாங்க எல்லாரும் உன்னை திட்டிட்டு தான் இருந்தோம். ஆனா நீ துணிஞ்சு வந்து அந்த பாவியை காட்டி கொடுத்தியே, அதுவே போதும். இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நாங்க பாத்துக்கிறோம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. எனக்கு ஒன்னும் பயம் இல்லக்கா. ஆனா அப்பா தான். அப்பா பாவம் சுகன்யா, பயப்படத்தான் செய்வாரு. எங்களுக்கு நீ வேற ரேவதி வேற கிடையாது. இங்க பாரு, அப்பா கிட்ட சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு சுகன்யா. ஆமா சுகன்யா, பொண்ணுங்களை பிறந்த நமக்கு கஷ்டங்கிறது கால்ல இருந்து தலை வரைக்கும் இருக்கு. அதனால நம்ம எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கிறது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அந்த பாவியை காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அக்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மூக்கடிச்சியே, அதே மாதிரி கோர்ட்லயும் நீ சாட்சி சொல்ல வேண்டி வரும். அப்படி வந்தா நீ தைரியமா வந்து சாட்சி சொல்லுவியா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? என்னால இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிற ரேவதிக்காக நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவேன்க்கா. ஆமா ரேவதி, உனக்காக நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவேன். அண்ணி, அண்ணா, அண்ணா, என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லண்ணா. என்னது இது? இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தா எப்படி? என்னத்தம்மா சொல்றது? என் குடும்ப வாரிசையே பறி கொடுத்துருவேணும்னு ரொம்ப பயமா இருக்குமா? ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? அந்த நிலைமைக்கு உன்னை விட்டுருவோமா? இல்ல நீ நந்தினி தான் பிடிவாதத்தால அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் நீ ஒரு மருமகளை மகளா பார்த்தா இப்படிதான் தலையில ஏறி உட்காருவாங்களோ? தப்புதான் அண்ணி.
யார் யார எப்படி எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துருக்கணும். அப்படி பார்க்கலன்னா இதுதான் நிலைமைன்னு புரிய வச்சுட்டா அந்த நந்தினி. அண்ணே, நீயும் அண்ணியும் அவளை மகளா பார்த்தீங்க. ஆனா அவ உங்க 2 பேரையும் மாமனார் மாமியாரா பார்த்திருக்க வேண்டாம். ஒரு மனுஷ ஜென்மமாவது பார்க்கலாம் இல்லையா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. நான் என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. இதே நம்ம கல்பனாவை கட்டியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அம்மா என்ன பேசுற நீ? இப்ப எதுக்கு அதெல்லாம்? அட இருடி, அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. இனிமே என்ன மாத்தியா கட்ட முடியும்? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலடி, இருக்கிற நிலவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதான் அந்நியத்துக்கும் சொந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம்ன்றது. அண்ணே, அவளை சொல்லி குத்தம் இல்ல அண்ணே. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தப்பு உங்க பேர்லயும் தான். ஏன்னா நீங்க கொடுத்த இடம் அப்படி. உண்மைதான் மாமா, எனக்கே அப்படிதான் தோணுது. என்னதான் உங்களுக்கு நந்தினி அக்காவை பிடிச்சிருந்தாலும் அத அவங்க கிட்ட இந்த அளவுக்கு வெளிக்காட்டியிருக்க கூடாது. அன்னைக்கு கூட பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லி ஏதோ டெண்டர் அமௌண்ட் அவங்க கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கீங்க. அவங்க உங்க மருமக தான். பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தது தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்கள அட்வான்டேஜ் எடுக்க வச்சு இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிக்க வைக்குது. சரி விடுடி, எல்லாம் தலையெழுத்து. சரி பார், மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்க வேண்டாம். அண்ணா, என்ன பாரு, நீ இதையே நினைச்சு உட்காந்துக்கிட்டு உன் மனசை போட்டு உழைப்பிக்காத. நீ ஏதோ டெண்டர் வேலை இருக்குன்னு, நீ முதல்ல அதை போய் பாரு போ. ஆமா, இன்னைக்கு தேதி என்ன? பாத்தியா, தேதியை கூட மறந்துட்ட. இன்னைக்கு 12 தேதி. நேத்தே அந்த டெண்டர் முடிஞ்சிருக்குமே, இந்த குழப்பத்துல அதை மறந்துட்டேனே. சரி விடுங்க, சொத்து சேர்த்து என்ன ஆக போகுது? அந்த பணத்தை பேங்க்ல போட்டுருங்க. ஆமாண்ணே, அதுவும் நல்லதான். அண்ணி, நீங்க முதல்ல போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா போங்க. அண்ணே, இங்க பாரு, நீ வீட்டுக்குள்ள இப்படி உம்முன்னு உட்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் அப்படியே வெளியில போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உன் மனசு சமாதானம் ஆகுண்ணே. ஆமாண்ணே, என்னடி? அண்ணா, எந்திரி, முதல்ல இதை எடுத்துட்டு கிளம்பு. சரிம்மா, நான் பேங்க் போயிட்டு வந்துடுறேன். மரகதம், என்னாச்சுங்க? என்னம்மா இது? நான் உங்ககிட்ட 5 லட்சம்ல கொடுத்தேன். ஆமா, இப்ப 4 தானே இருக்கு, 1 லட்சத்தை காணுமே. என்னது, 1 லட்சத்தை காணுமா? அங்க ஏதாவது கீழே பாத்தியா? எங்கேயாவது விழுந்திருக்க போகுது? இல்லையே, அங்க எதுவும் இல்லையே. அட என்னண்ணே, அண்ணி உங்ககிட்ட இந்த பைய கொடுக்கும்போது 3 ஜிப்பும் போட்டு தானே இருந்துச்சு. இப்ப நீ தானே எல்லாத்தையும் திறந்து திறந்து தேடின. இதுக்குள்ள வச்சிருந்த பணத்துல ஒரு கட்டு மட்டும் கால் மடிச்சு நடந்து போயிருச்சா? சும்மா விளையாடாதம்மா. ஐயோ, டென்ஷன் ஆகாதானே? நம்ம வீட்டுக்குள்ள நாம வச்ச பணத்தை வெளியாளுங்க வந்து எடுத்துக்க போறாங்களா? இத பாரு, நீ எதுக்கும் விஸ்வாக்கு ஒரு போன் பண்ணி கேளு, அவன் கூட எடுத்திருப்பான். ஆமா மாமா, எதுக்கும் மாமாக்கு ஒரு கால் பண்ணி கேட்டுருங்க. விஸ்வா எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாமா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லீங்களே. இப்ப அந்த சந்தேகம் உனக்கு எதுக்கு? அவனுக்கு ஒரு போன் பண்ணி கேளு, நான் தான் எடுத்தேன்பான்னு சொல்லுவான் பாரு. என்னம்மா இது? விஸ்வா, சொல்லுங்கப்பா.
எங்கப்பா இருக்க? நம்ம புது ஆஃபீஸ் சைட்டு கிட்ட இருக்கேன். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? இல்ல ஒண்ணும் இல்ல விஸ்வா, உங்க அம்மா கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தேன். அதுல 1 லட்சம் ரூபாய் இல்ல, நீ ஏதாவது எடுத்துட்டு போயிருப்பியோன்னு. 1 லட்சம் ரூபாயா? இல்லையே, நான் பார்க்கலையே. எதுக்கு வச்சிருந்த பணம்? சரிப்பா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. என்னென்ன சொன்னா விஸ்வா? அவன் எடுத்தானாமா? இல்லைங்கிறான். இப்ப பணம் எங்கே போயிருக்கோம்? ஏன ஒருவேளை நந்தினி எதுக்காச்சும் எடுத்துருக்கலாம்ல?